இதுலேருந்து நிறைய நல்ல காரில் பார்க்குறோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், தேவனுக்கு பயந்துரு, தேவனுக்கு பயந்துரு. மரித்து போனவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மரண வீட்லேயும் துக்க வீட்லேயும் துக்கத்துலேயும் சோத்திரம் அதுலேயும் ஒரு சத்தியம் இருக்குங்கிறத உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பதற்கு நேரம் எடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லைகளையும் பலவீனங்களையும் அவைகளையும் ஒத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் யாவரையும் வரவேற்கிறேன். பிரசங்கி அதிகாரம் 7 ஞான மொழிகளின் ஒரு தொகுப்பு. அதாவது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது அல்லாமல் இங்கேயும் ஒரு தொகுப்பாக இந்த 7ஆம் அதிகாரத்தில் தொகுத்து சில நீதிமொழிகளை ஞான மொழிகளை அவர் சொல்கிறத பார்க்குறேன். என்ன சொல்கிறாருன்னா, பரிமள தைலத்தை விட நல்ல சென்ட்டு, நல்ல விலை கூடின ஒரு பரிமள தைலத்தை விட நற்கீர்த்தியும் உன்னுடைய ஜனன நற்கீர்த்தின்னா நல்ல பெயர். நல்ல ஃபுல்லாக சென்ட்டு போட்டுட்டும் நல்ல பேர் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு உதாரணத்துக்கு அப்படின்னு பார்க்குறோம். உன்னுடைய ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது. நம்முடைய ஒரு பிறந்த நாள் தான் ரொம்ப முக்கியமாக, அதை விட ஒரு பிறந்த நாளை விட மரண நாள் முக்கியம் தான். ஏன் மரண நாள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பின்னால் சொல்ல வரார். ஒரு விருந்து வீட்டுக்கு போவதை விட ஒரு துக்க வீட்டுக்கு போகிறது நல்லதான். ஏன்னா எல்லா ஒரு மனுஷருடைய வாழ்வின் முடிவு அங்கே காணப்படும். அவன் எப்படி வாழ்ந்தான், அவன் எப்படி மரித்தான், அதை பார்க்குறவன் அவனுடைய அடக்கத்தையும் அவனுடைய மரணத்திலையும் கலந்து கொள்கிறவன் உயிரோடு இருக்கும் தன் மனதில் அதை சிந்திச்சு பார்ப்பானா. அவன் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டான், அவன் என்னெல்லாம் எப்படி செய்தான், எப்படி செத்து போனான்னு. அப்போ அதை நம்ம சிந்தனை செய்வதற்கான ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மரண வீடு ஒரு சிந்திப்பதற்கான நேரம். அது எதை குறித்து சிந்திப்பதற்கான நேரம்? நம்முடைய மரண நாளை குறித்து நம்முடைய வாழ்க்கையும் சீர்தூக்கி பார்க்குற ஒரு நேரமாக இது இருக்குது. நகைப்பை பார்க்கணும் துக்கிப்பு நலம், முக துக்கத்தினால் இருதயம் சீர்படும். சிரிக்கிறது அதை விட துக்கிக்கிறது நல்லதான். அது எதனாலன்னா இருதயம் சீர்படுமா. முக துக்கத்தினால் முகம் சொல்கிறாங்க, சிரிக்கும்போது நிறைய நல்லது. நீங்கள் துக்கமாக இருந்தால் முகம் சோகமாக போயிடுங்கிறார். ஆனால் முகம் சோகமாக போயிடும், உண்மைதான், முக துக்கத்தினால. ஆனால் இருதயம் கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யுமா? அது அப்போ எங்கே நடக்குது? மரண வீட்டில் நகைப்பு இருக்காது, துக்கம்தான் இருக்கும். ஞானிகளுடைய இருதயம் துக்க வீட்டில் இருக்குமா? துக்க வீட்டில் ஞானிகள் அங்கே அவங்க சிந்திப்பாங்க. மூடருடைய இருதயம் கழிப்பு வீட்டில் இருக்கும். இந்த மூடர் செத்த வீட்டில் கூட அவன் மதுபானங்களை அறிந்து அவன் அங்கேயும் ஒரு கவலையாக இருக்கிறத விட அவன் அதிகமாக என்ன செய்கிறான், அதையும் அவன் வேஸ்டாக்கி விடுகிறான். சிந்தனையை செய்வதை விட்டுட்டு சிந்தனையை மழுங்கடிக்கும் வேலைகளை இறங்கி விடுகிறான். ஒரு மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஞானிகள் கடிந்து கொள்வார்கள். தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்கள் ஞானிகள். நாம் அதை விரும்பணும். மூடனின் நகைப்பு பானைகளின் கீழே எறிகிற முல்லை போல படபடன்னு இருக்குமா, வேஸ்ட்டு. மூடனின் சிரிப்பு எப்படி இருக்கும்? முச்செடியை ஒரு முச்செடியை, பச்சை முச்செடியை வெடிக்க போட்டுன்னு நினச்சின்னா கலகலன்னு இருக்கும். ரொம்ப அவன் சிரிக்கிறதே அது ஒரு விதமான ஒரு அலர்ஜியை தர்ற மாதிரி இருக்கும். அவன் சிரிக்கிறது நல்லா இருக்காது. அது போலியான சிரிப்பு, சத்தமாக சிரிப்பாங்க. அது இந்த எரிகிற முள் பானை கீழே எரிகிற முள்ளுகளின் சத்தம் போல் இருக்குமா. சரி, கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில.
அதெல்லாம் மூடனின் நகைப்பு. அடுத்து இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். இடுக்கம் கஷ்டம் வந்துச்சுன்னா ஞானியாக இருக்கிறவங்க கூட கஷ்ட நேரத்தில் பைத்தியக்காரன் ஆகிடுவானா. நம்மனா என்ன அர்த்தம்னா அந்த அளவுக்கு இந்த பாடுகளின் வேதனை இருக்குமா, அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பரிதானம் இருதயத்தை கெடுக்குமா. இந்த 2 காரியத்திலும் கவனமாக இருக்கணும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லதான். அப்போ எது முக்கியம்? முடிவு தான் முக்கியம். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுல வந்து ரொம்ப நல்ல நிறைய பேர் நிறைய நல்ல காரியங்களை நிறைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அதில் இருந்து கன்சிஸ்டன்சியாக அப்படிங்கிறாங்க ஒரு வார்த்தை, தொடர்ச்சியாக தினந்தோறும் அதில் வந்து செய்து அதில் ஒரு முடிவை பெற்றுக்கொள்வது. நிறைய பேர் நல்ல காரியத்தை துவக்கினதை நிறைய பேர் முடிப்பதில்லை. ஆனால் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு தான் ரொம்ப நல்லது. அதனால் துவக்கத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக துவக்கத்தை துவக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு வந்து அது வந்து சொதப்பலாம் முடியறதை விட ஸ்தோத்திரம், நமக்கு எது முக்கியம்னா அற்பமான ஆரம்பமாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, முடிவு சம்பூர்ணமாக இருக்கிற பார்க்கணும். பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். இதெல்லாம் நீதிமொழிகள் பழமொழி. அந்த ரைமிங் வருது பார்த்தீங்களா? ஆமாம். உன் மனதில் சீக்கிரமாக கோபம் கொள்ளாத. கோபம் கொண்டவன்னா மூடரின் நெஞ்சில் தான் கோபம் இருக்கும், நீ மூடன் ஆகாத. எனக்கு ஷார்ட் டெம்பருங்க, நான் கோபப்பட்டுருவேங்க. அதெல்லாம் நீ கோபத்தை வந்து ஒரு நாள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் வந்து அதை வந்து நியாயப்படுத்தாதீங்க. கோபம் வந்து மூடனுடையதான அடையாளம். இந்நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நலமாக இருந்ததுன்னு சொல்லாத. அது நல்லதில்லை. இன்றைக்கி எல்லா நாட்களும் நல்லதாக தான் இருந்துச்சு, முன்னையும் நல்லா தான் இருந்துச்சு, எப்பவும் நல்லா தான் இருக்குது. அப்படி சொல்லி கடந்த காலத்தையே சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்காதீங்க. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி நாள் கஷ்டமாக இருக்குதுன்னு இன்றைக்கி நியாயப்படுத்தி கொள்ளாதீங்க. சுதந்திரத்தோடு ஞானம்தான் நல்லதான். சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனால் பிரயோஜனம் உண்டு. ஞானம் ஒரு கேடகம் மாதிரி, திரவியம் கேடகம். ஞானமும் செல்வமும். இப்போ ஞானமும் செல்வமும் 2 கேடகம்தான். ஆனால் எது ரொம்ப முக்கியம்னா ஞானம்தான் ரொம்ப முக்கியம். ஞானம்தான் முக்கியம். நிறைய பேர் திரவியத்தை கேடகமாக வச்சுருக்குறாங்க, சில ஞானத்தை கேடகமாக வச்சுருக்காங்க. ஆனால் எது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா ஞானம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய செயலை கவனிச்சுப்பார். அவர் கோடலாக்கினதை நேராக்கத்தக்கவன் யார்? நிறைய காரியத்தை ஆண்டவர் கோடலாக்கி வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம அதைத்தான் அந்த கோணலாக்கினதை நாம் இப்போ எப்படி சொல்லணும், அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் இயற்கை. ஆமாம், அதான் இயற்கை. இயற்கை வந்து ரொம்ப அது அந்த கோணலாக்கினதை அழகாக பார்க்குறதான நேர்மை. அதை நேர்மையாக்க முடியாது. அதை நேர்மையாக்க முடியாது. இதை சில நேரங்களில் நாய் வாழை நிமிர்த்துகிறது யார் அப்படிமா சுருண்டுவிடும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்னா சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பலவீனங்களையும் சில எல்லைகளையும் நமக்கு ஆண்டவர் வந்து நியமிச்சிடுறாரு. அதில் போட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நேரத்தையும் கவனத்தையும் நீங்கள் செலவிட வேண்டாம். வாழ்வு காலத்தில் நன்மையை நல்லா தாழ்வு பட்டுட்டியா சிந்தனை செய்ய தனக்கு பின்ன 1 ஒன்றுக்கொன்று எதிராக வச்சுருக்கார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தினால் ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் அதை மேற்கொள்ள பாருங்கள். சில எல்லைகள், சில கோணல்கள் ஜபத்தினாலே தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலும் ஜபத்தினாலும் சில கோணல்களை கர்த்தர் நேராக்குவார். சில கோணல்கள் நேராக்க முடியாத கோணல் உண்டு. அதை நாம் ஆண்டுடைய பலத்தினாலே, ஆவியாருடைய பலத்தினாலே ஏற்றுக்கொள்வோம். நம்ம அதன் நடுவிலேயும் கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவாராக. சரி, உண்மையிலேயே நாம் நம்முடையதான பலத்தால் நல்லவனாக இருக்க முடியாது. என்னத்தை ஒரு கண்டு பார்க்குறாங்க, நீதியிலேயே கெட்டு போகிற நீதிமானும் இருக்கான். நேர்மையாக இருப்பாங்களா? நேர்மையானவர்கள் நேர்மையுள்ளவராகவே இருந்து எதையுமே அனுபவிக்காமல் செத்து போகிறவங்களும் இருக்காங்களா? தன் பாவத்திலேயே நீடித்திருக்கிற பாவியும் இருக்கிறானா? பாவம் செஞ்சுட்டே இருக்கான், அவன் நீண்ட காலம் அவன் வாழ்கிறவனும் இருக்கிறான். நம்ம சொல்ல முடியாது இது நீதிமானாக இருந்ததுனால என்ன லாபம், பாவம் செஞ்சதுனால அவனுக்கு என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு சில கேட்குறாங்க. அப்படி இருக்காதுங்க. மிஞ்சின நீதிமானாகிறாதே அப்படின்னா என்னன்னா வெறித்தனமாக இருக்காது. ஞானத்தை பெற்றுக்கொள்ள வெறித்தனமாக இருக்காதுங்க. இருங்க, ஆண்டுக்கு அந்த எல்லைகளை மனசில் வச்சு அதுபடி நடங்க. ஒன்று அதிகமாக பெரிய ஞானியாக மற்றவங்களுக்கு முன்பதாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காக நீ ரொம்ப பெரிய மிஞ்சின நீதிமான் மாதிரி நடிக்காத. உன்னை ஏன் நீ கெடுத்துக்கொள்ளணும்? ஆமாம், மிஞ்சின துஷ்டனாயிராதே அப்படிங்கிறார். அதிக பேதையுமாயிராதேங்கிறார். காலத்துக்கு முன்னாடி ஏன் சாகணும்? நீ அதிக பேதையாக இருந்தீங்கன்னா, நீ துன்மார்க்கனாக இருந்தீங்கன்னா இந்த 2 வசனத்தை வச்சு சில சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பாவமும் செஞ்சுக்கலாம்,
பரிசுத்தத்துலேயும் ஒரேடியாக ஜெபம் பைபிள் வாசிக்கணும், ஒரேடியாகவும் போகவும் கூடாது. அதனால் ஒரேடியாக பாவமே செய்யாமல் இருக்கக்கூடாது, ரெண்டும் நடுவில் இருந்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த அர்த்தத்தில் இந்த வசனம் சொல்லப்படவில்லை. அதாவது அடுத்தவர்களுக்கு முன்பதாக என்ன செய்யாத, உன்னைய கெடுத்துக்காத, பெரிய ரொம்ப மிஞ்சின நீதிமானாக காமிச்சிக்கிறதுக்காக உன்னை நீ கெடுத்துக்கொள்ளாத, மிஞ்சின தீமை செய்வதிலையும் வெறி கொண்டா இருக்காதீங்க. தீமை செய்கிறவன் சீக்கிரமாக என்ன செஞ்சு போவான், அழிஞ்சு போவான் அப்படிங்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இதை பற்றி கொள்வதும், எதை பற்றி கொள்வது, நீதியை பற்றி கொள்வதும் இருக்கணும். அதை என்ன செய்யணும், அதற்கு மாறானதை அதுக்கு கைவிடாதிருப்பதும், இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும், நீதியை பிடிச்சுக்கணும். துன்மார் பாவத்துக்குள்ளே போகாமல் இருக்கணும். தேவனுக்கு பயப்படணும், எல்லாம்லேருந்து காக்கப்படுவார். அதனால் நம்ம கடவுளுக்கு அஞ்சு நடந்தால் பாவத்திலேருந்து நம்ம காப்பாற்றிக்கொள்ளலாம், நீதியையும் பிடிச்சு கொள்ளலாம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்த்து ஞானம் ஞானியை அதிக பலவனாக்கும். அப்புறம் 10 அதிகாரிகளை விட, ஞானம் இல்லாதவர்களை விட, 10 அதிபதிகளை விட, பலசாலிகளை விட ஞானம் ரொம்ப முக்கியம். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அப்படி அதே சமயம் இன்னொன்று சொல்கிறார் 20ஆம் வசனத்தில், எல்லா நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவனும் நன்மை செய்யத்தக்கவன் ஒருவனாகிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போ நம்மள நன்மை இல்லை, நம்மளே பாவம் இருக்குது. நம்ம எல்லாமே ஒன்றுமே நம்ம பாவமே செய்யாமல் நான் வாழ்ந்துருவேன். அப்போ எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்குது? நாம் எல்லாருமே பலவீனர்கள், நாம் எல்லாருமே குறைவுள்ளவர்கள், நாம் எல்லாருமே விழுவதற்கு ஏதுவானவர்கள். கவனமாக இருங்க. அதான் அந்த அர்த்தம். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும், தேவனைத்தான் நம்பி இருக்கணும். சரி, பிறர் எல்லாம் சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கவனிக்காது. உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க கவனிக்காது. நீ கவனிச்சின்னா உன் வேலைக்காரங்களே உன்னை உட்காந்து நிந்திப்பதை கேட்க வேண்டியதாக இருக்கும். உன்னையே இகழ்வாங்க. உன்கிட்ட வேலை பார்க்குறவனே உன்னை கேவலமாக பேசுகிறதும், உன்னையே தப்பாக பேசுகிறதும், உன்னை குறை சொல்கிறதும் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நீனும் நிறைய பேரை நிந்திச்சிருக்கீங்கள, இது மாதிரி அது உன் மனசுக்கு தெரியும்ல. நீனும் மற்றவங்கள எத்தனை தடவை நிந்தித்திருக்கிற, நீ மற்றவங்களை நிந்திச்சிருக்க, அது மாதிரி ஒன்றையும் சில நிந்திப்பாங்க. அதனால் ஒன்றும் கண்டிப்பா எல்லாம் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுகிட்டு இருக்காத. சரி, அவன் டைம் பாஸுக்கு நம்மளை பேசியிருக்கான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். எல்லாவற்றிலையும் ஞானத்தினால சோதித்து பார்த்தேன், நான் ஞானவான் ஆவேன் என்றேன், என்னை தூரமாக போயிடுச்சு. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறாரு சாலமோன். ஆளெல்லாம் வச்சு அந்த என்ன சொல்கிறது, ஸ்பையெல்லாம் வச்சு, அந்த வேவுக்காரங்களாம் வச்சு என்ன செய்ய, யாரையாவது ஒருத்தர் தனக்கு கீழே வேலை பார்க்குறவன் தப்பாக பேச வச்சுருக்கான், அவன் பேசியிருக்கான். என்ன செய்கிறது, நடக்கத்தான் செய்யும். அதனால் சொல்கிறான், அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நம்மளை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க நம்மகிட்ட இருக்கிறவங்க, அதெல்லாம் பொண்ணு கண்டுக்காத அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, தூரமும் மகா ஆழமாக இருக்குது. ஞானம் நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து அறியவும், மதிகேட்டின் ஆகியாமத்தின் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தை அறியவும் மனதை செலுத்துகிறார். ஞானத்தினுடையதான ஆழம் எங்கே இருக்குது அதையும் பார்த்துட்டாரு. பைத்தியத்தினுடையதான மயக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டாரு. பார்த்தா கன்னிகளும் நெஞ்சமும் கயிறுகளுமாய கைகளுடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். அப்போ இருக்கிறதுலேயே மோசமான பாவம் விபச்சார பாவம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ பாவம் செய்கிறவன் அவட்ட மாட்டுவான். நிறைய பேர் கடைசி நேரத்தில் நான் பார்த்த அளவில் அநேக தலைவர்கள் அல்லது அநேக அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், சில சமயங்களில் ஆவிக்குரிய சபை தலைவர்களாக சபையோடு சம்பந்தப்பட்ட ஊழிய தலைவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பிடிபட்டது எதுலன்னு தெரியுமா? அவங்க பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சதுக்கு பலனாக நடந்தது என்னென்னா, ஒரு விபச்சார ஸ்திரீயால் பிடிபட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் முன்னால் கேவலப்பட்டாங்க. அதனால் நீ ஞானமாக இருக்கிறதுல கவனமாயிரு. காரியத்தை அறியப்படி ஒவ்வொன்றா விசாரணை பண்ணி கடைசியில் ஒன்று கண்டுபிடிச்சார். என்னென்னா, ஒரு காரியத்தை நான் தேடி தேடி பார்க்குறேன். 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டுட்டேன், ஆனால் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை அப்படிங்கிறார். இது எதை குறிக்கிறது? இந்த 28ஆம் வசனம் என்ன குறிக்கிறதுன்னு சொன்னால், இந்த புருஷன் சொல்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை குறிக்கிறது. ஸ்திரீ என்று சொல்லுவது சபையை குறிக்கிறது. அப்போ என்னென்னா, ஆமென் ஸ்தோத்திரம் கிறிஸ்து நம்முடைய மணவாளன், நாம் எல்லாம் மணவாட்டிகள். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்ன செய்கிறேன்னா, அந்த பூரணத்துவத்துக்குள்ளே வரக்கூடிய ஆயிரங்களில் ஒருவராகிய 10,000களில் சிறந்தவராகிய கிறிஸ்து இருக்கிறாரு. ஆனால் மனிதர்களாகிய நாம், மணவாட்டிகளாக இருக்கிற நாம், அதான் பரிசுத்தவான்கள் சீர்படுந்துகிற ஒரு அனுபவம் தேவைங்கிறாங்க. பரிசுத்தவான்களும் சீர்படுந்தணும்னு சொல்லி பார்க்குறோம். பைபிள்லேயே பார்க்குற பரிசுத்தவான்களுடைய பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்களுடைய தவறு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்.
ஆமாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை. ஆபிரகாம் முதற்கொண்டு விசுவாசத்தின் தகப்பனாகி ஆபிரகாமை எடுத்துக்கொண்டதிலிருந்து ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம ரொம்ப பாராட்டி பேசுகிறதான இயேசுவை அல்லாமல், அந்த 1000 பேருக்குள் ஒரு புருஷனாக இருக்கிற இயேசுவை அல்லாமல், பவுல் அப்போஸ்தலன் வரைக்கும் நம்ம இப்போ பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை பேரும் பார்த்தோன்னா குறை உள்ளவர்கள், அத்தனை பேரும் குறை உள்ளவர்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, நீங்கள் ஒத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக நம்ம தேவனுக்கு பயந்து நடங்க. இந்த 20 மாதம் பாருங்கள், இதோ தேவன் மனுஷனை செம்மையான உண்டாக்கி நல்லவனாக தான் படைத்தார் ஆதாம் ஏவாளையும். ஆனால் அவங்க தான் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் தங்களை நீதிகரிக்கிறதுக்காக. ஆதாம் வந்து தப்பு செய்தான்னு கேட்டபோது ஒத்துக்கொள்ளவில்லை, ஏவாளை குறை சொன்னான். ஏவாளை கேட்டபோது பாம்பை குறை சொன்னாள். அதுக்கப்புறம் என்ன செய்தால் ஏமாற்றினது என்று சொன்னார்கள். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு முன்பதாக வந்து தங்களை ஒத்துக்கொண்டு போகிறத விட்டுட்டு அவங்க அந்த அத்தி இலையினால் தங்களுக்கு ஒரு வஸ்திரங்களை தைத்து கொண்டு அவருக்கு முன்பதாக நின்றதை பார்க்குறோம். உபாய தந்திரங்களை தான் பயன்படுத்துகிறானே தவிர வாழ்க்கையில் தந்திரங்களை பயன்படுத்தி அவன் முன்னேற பார்க்குறான். அது எல்லாம் அவன் சிக்கலுக்குள் போவதற்காக. நிறைய பேர் ரொம்ப விவரமாக இருக்கிற மாதிரியும் பெரிய ஞானி மாதிரியும் நிறைய தந்திரமாக தங்கள் காரியத்தை நிர்வகித்து கொள்ளலான்னு பிரயாசப்படுறாங்க. ஆனால் கடைசியில் அதெல்லாம் அவளுக்கு சிக்கல்களை உண்டாக்கி அவளுக்கு அது அவளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதுலேருந்து நிறைய நல்ல காரில் பார்க்குறோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், தேவனுக்கு பயந்துரு. மரித்து போனவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மரண வீட்டிலையும் துக்கத்திலையும் ஆமாம் சோத்திரம், அதுலேயும் ஒரு சத்தியம் இருக்குங்கிறத உட்கார்ந்து சிந்தித்து பாருங்கள். சிந்திப்பதற்கு நேரம் எடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான எல்லைகளையும் பலவீனங்களையும் ஆமாம் அவைகளையும் ஒத்துக்கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து உங்களை மற்றவங்களுக்கு முன்பதாக பெரிய ஞானியாக நீங்கள் மற்றவங்களுக்கு முன்பதாக என்ன செஞ்சுக்கிடாதீங்க, நீங்கள் காமிச்சிக்காதீங்க, அதுக்காக நடிக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பதாக வெளியரங்கமாக இருங்க. எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்குங்கிறத ஒத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரசங்கி 7வது அதிகாரத்தில் ஜனன நாளை பார்க்கலும் மரண நாள் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் எல்லாருடைய முடிவும் என்ன செய்யும், விளங்கும். ஆகையினால் அந்த அவங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்துச்சு, என்ன ஏதுன்ற விவரத்தை நம்ம இதன் மூலம் என்ன செய்ய முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால் அந்த மரண நாள் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்ததாக பரிதானம் என்ன செய்யுமா, இருதயத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு தான் நம்ம நல்லது அப்படின்றத நம்ம இதில் பார்த்தோம். இன்னொன்று, எதுலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாதான், எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடாது. எதில் ஞானத்துலேயும் அதிகமாக இருக்கக்கூடாது, நீதிமானாக இருக்கிறதும் மிஞ்சின நீதிமானாக இருக்கக்கூடாதான், துஷ்டனாக இருந்தால் மிஞ்சின துஷ்டனாக இருக்கக்கூடாது, பேதையாக இருந்தால் அதுவுமே என்ன செய்யக்கூடாது. எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக இருந்தால் என்ன செய்யணுமா, உன் காலத்துக்கு முன் நீ என்ன செய்யணும், சாக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நம்ம என்ன செய்வோம், நம்ம நிதானமாக இருந்து காரியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும்னு பார்க்குறோம். இன்னொன்று, சொல்லப்படுற எல்லா வார்த்தையும் கேட்டால் வேலைக்காரர் நிந்திக்கிறதும் கேள்விப்பட வேண்டியதாக இருக்கும். நீயும் அநேக நேரத்தில் பிறரை நிந்தித்திருக்கிறாயே அப்படின்னா நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறத என்ன செய்யணும், நினச்சி அமைதியாக இருக்க வேண்டியதான். ஆகையினால் தேவன் மனுஷன் என்ன செய்தாரா, செம்மையானவனாக படைத்தார். அவனும் என்ன செய்தான், அநேக குறுக்கு வழிகளை தேடி என்ன செய்தான், தன்னை கெடுத்து கொண்டான் என்று சொல்லியும் பார்க்குறோம். இந்த நாளில் நம்ம அர்ப்பணிப்போமா தேவனுடைய சமூகத்தில். அவன் தேவனுக்கு பிரியமாக இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த வார்த்தைகள் இந்த பின்பற்றத்தக்கதாக கத்த நமக்கு கிருபை தரும்படியாக ஜெபிப்போம். அப்பா, கிருபை விளக்கம் தான் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையில் முடிதான சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். கத்தாவே ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஆமெனப்பா. நாங்கள் கத்தாவே எல்லாருடைய முடிவுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நாங்கள் கத்தாவே தெரிந்து கொண்டு அப்பா எங்களுடைய வாழ்க்கையை நேராக்கி கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி அப்பா. காரியத்தின் ஆமெனப்பா துவக்கத்தை பார்க்கலாம், முடிவு நல்லதுன்னு பார்க்குறோமேப்பா. நாங்கள் கத்தாவை பெர்ஃபெக்டாக எங்களுடைய வேலையை செய்து முடிக்க அப்போ ஆரம்பிப்பது பெரிதல்லப்பா, அவர்களை செய்து முடிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்தருள்வீராக. கத்தாவே ஸ்தோத்திரப்பா. எல்லாரும் சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் நாங்கள் கத்தாவை செவி கொடுக்காதபடிக்கு நாங்கள்
ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அமைதலாய் இருந்து காரியத்தை நாங்கள் கத்தாவே அப்பா செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் நீர் கத்தாவே அப்பா நல்லவனாக படைத்தீர் ஆண்டவரே. மனுஷனோ அப்பா அநேக உபாயதந்திரங்களை தெரிந்து கொண்டான்னு பார்க்குறோமே. நாங்கள் கத்தாவே ஆமெனப்பா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.